ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா அது இவ வந்து கிச்சன்ல வந்து மேடைய காமிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த மேடையில தான்ப்பா ஒரு சின்னதா ஒரு கிச்சன் ஹேக் பண்ண போறேன். அதுவும் வீட்ல இருக்கிற அவைலபிள் திங்ஸ் வச்சு நான் ஒரு ஹேக் பண்ண போறேன். அதாவது எப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் டைப் நம்ம அ ஒரு 2 கட்டைய வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி, அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் மாரி அரேஞ்ச் பண்ண போறேன். அதுக்காக நான் ம் வீட்ல வந்து இருக்கிற பொருள வச்சு அரேஞ்ச் பண்ண போறேன். அந்த இருக்கிற பொருள் என்னென்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இந்த சோப்பு டப்பா, அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிற டப்பா, அதுக்கப்புறம் வந்து இந்த 2 மசாஜர் டப்பா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதோடவே கூட 2 கட்டையும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கட்ட வந்து வுட் ஒர்க் பண்ணிட்டு மீதி இருந்தது அப்படியே வச்சிருந்தாங்க. அத அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கேன். ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நம்ம வந்து இத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாருங்க. நான் வந்து அ இப்ப நான் வந்து இங்க தான் வைக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 2 பாக்ஸ வந்து கரெக்ட்டா எனக்கு இது வந்து ஹைட் வேணுங்கிறதுனால அ ஸ்லாண்டிங்கா வச்சிருக்கேன். இது வந்து இந்த 2 பாக்ஸோட சைஸுக்கு தான் என்கிட்ட வந்து அந்த கட்டை இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அந்த கட்டைய எடுத்து இப்ப நான் அதுக்கு மேல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு இது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ஹேக் எப்படின்னா, உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல தூசு வராது, டஸ்ட் ரொம்ப சீக்கிரமா அடையாது. அதனால இப்ப பாருங்க, நான் அதுல வந்து துண்டு போட்டு கவர் பண்ணி நல்லா கட்டி வச்சுட்டேன். அது ஒரு நாட் பின்னாடி போட்டதுனால அது வந்து நல்லா ஸ்டிஃப்பா நிக்குது. அதே மாரி சின்ன டப்பா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து அதுக்கேத்த மாரி. அது ஒரு ஹைட்டா இருக்குன்னா, இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா. இப்போ வந்து மேல கட்ட வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம துணி போட்டு மூடப் போறேன். இங்கேயும் வந்து துணி போட்டு தான் மூடப் போறேன். இப்போ வந்து இது வந்து பெருசா இருக்கிறது வந்து கொஞ்சம் லென்த்தான கட்ட. சின்னதா இருக்கிறது கொஞ்சம் லென்த் கம்மியான கட்ட. இப்ப இப்படி சென்டரைஸ்டா வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொருள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏதோ இந்த எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான் இந்த ஒரு அ கரண்டி ஸ்டாண்டுக்கு வந்து நான் தான் வயரிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒயர் ஒர்க் வந்து இப்படி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். எங்க வீட்ல இருக்கிற ஸ்பேட்ஸ் எல்லாம் ரொம்ப பழைய ஸ்பேட்ஸு. ஸோ நீங்க வந்து அது கொஞ்சம் பார்க்க டல்லா இருக்கும். நீங்க வந்து அத இது பண்ணிக்காதீங்க. பெருசா எடுத்துக்காதீங்க. சாரி. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து பெரிய பெரிய கரண்டி வைக்கலான்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து எங்க வீட்ல வந்து பட்டி பார்த்தாங்க. அதாவது செவுருல வந்து தண்ணி பூக்குதுன்னு சொல்லி பட்டி பார்த்தாங்க. அந்த டைம்ல வந்து எடுத்த இந்த 2 டப்பா வந்து நல்லா இருந்தது. இந்த நல்லா இருக்கிற டப்பாவ சரி நம்ம ரீயூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அடியில ஓட்டைய போட்டு இந்த பக்கம் இன்னொரு டப்பா வச்சுட்டேன். இன்கேஸ் நான் ஏதாவது பாத்திரம் தேய்ச்சுட்டு உடனே நான் வந்து எடுத்துட்டு வந்து இந்த அ ஸ்டா இந்த ஸ்டாண்ட்ல வந்து எல்லாத்தையும் வைக்கிறேன் அப்படின்னா, அந்த தண்ணி கீழ வழிஞ்சிடும். அத வந்து நான் அப்புறமா எடுத்து கொட்டிடுவேன். பட் ஸ்டில் மோஸ்ட்லி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் பாருங்க, இப்ப நான் பொருளெல்லாம் அடுக்கி வச்சு பார்த்துருக்கேன். இது வந்து நல்லா அழகா அமைஞ்சு வந்திருக்கு. பட் இந்த ஒரு பாக்ஸு பிளஸ் கட்டை இது 2 இருக்கிறதுனால, அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து நீங்க பொருள் வந்து வெயிட்டான பொருள் கூட வைக்கலாம். இப்போ பாருங்களேன், எவ்வளோ அழகா சிம்பிளா முடிஞ்சுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் இருக்கிற பொருள் தான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சிருக்கேன். செகண்ட் லைன்ல வந்து அதுலயும் வெயிட் தான். பட் ஸ்டில் வந்து இருக்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணுங்க. பாய் பாய்.